ம். 2ஆம் உலகப் போர் ரொம்ப உச்சத்துல இருக்கிற ஒரு காலகட்டம். நாசி படைகள் வந்து செக்கோஸ்லோவாக்கியாவை முழுசா ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. ஆமா. எங்க பார்த்தாலும் மரண பயம், துப்பாக்கிச் சத்தங்கள், அந்த கெஸ்டாப்போக்களோட காலடி ஓசைகள் கேட்கிற ஒரு மிக இருண்ட நேரம் அது. சரியா சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப கடினமான வரலாற்று பின்னணியில ஒரு டைரக்டர் ஒரு ரயில் நிலையத்துல நடக்கிற கதைய படமா எடுக்கிறாரு. பொதுவா இப்படி ஒரு சூழ்நிலையில படத்தோட ஹீரோ என்ன பண்ணுவாரு? வழக்கமா பாத்தீங்கன்னா, ஒரு துப்பாக்கிய தூக்கிட்டு நாசிகளை எடுத்து போராடுவாரு. இல்லனா ரொம்ப தேசபக்தியோட வீர மரணம் அடைவாரு. இல்லையா? கண்டிப்பா. அதான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா, இந்த டைரக்டர் எடுத்த படத்துல ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இந்த போர் பத்தியோ, நாசிகள பத்தியோ எந்த கவலையும் கிடையாது. தன்னோட பதின்பருவ காதல் குழப்பங்கள பத்தியும், சில பாலியல் ரீதியான தயக்கங்கள பத்தியும் தீவிரமா கவலைப்பட்டுட்டு இருக்கான். ஓ! நிஜமாவா? இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கே! ஆமா. இத கேக்குற உங்களுக்கு கூட எப்படி ஒரு டைரக்டர் இவ்ளோ பெரிய வரலாற்று துயரத்துக்கு நடுவுல இப்படி ஒரு சாதாரண, சொல்லப்போனா கொஞ்சம் அபத்தமான ஒரு கதைய எடுக்க துணிஞ்சாருன்னு தோணும். இல்லையா? கண்டிப்பா தோணும். அந்த முரண்பாடு தான் ஒரு சுவாரஸ்யமே. அந்த முரண்பாடு தான் இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான பகுப்பாய்வோட தொடக்க புள்ளி. இந்த விரிவான உரையாடலுக்கு உங்களை நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ஆமா. இன்னைக்கு நாம செக் நாட்டைச் சேர்ந்த ஒரு உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர். அதாவது ஜிரி மென்சல் அப்படிங்கிறவரோட விசித்திரமான ஆனா ரொம்ப ஆழமான உலகத்துக்குள்ள நுழைய போறோம். சரியா சொன்னீங்க. வித்யார்த்தி சாட்டர்ஜி எழுதிய ஒரு அற்புதமான கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகளை வச்சு தான் இன்னைக்கு நாம பேச போறோம். ஆமா. இந்த உரையாடலோட நோக்கமே என்னன்னா, போர், அடக்குமுறை, தணிக்கைன்னு வரலாற்றோட ரொம்ப கொடூரமான தருணங்கள ஒரு கலைஞன் எப்படி நகைச்சுவை, அப்புறம் ஒரு மெல்லிய சோகம் இது 2யும் வச்சு எதிர்கொண்டாருன்னு புரிஞ்சுக்கிறது தான். எக்ஸாக்ட்லி. இது சும்மா ஒரு வரலாற்று பாடம் கிடையாது. இத கேட்குற நீங்க, உங்க வாழ்க்கையில வர்ற பெரிய நெருக்கடிகளை எப்படி ஒரு புன்னகையோட கடந்து போறது அப்படிங்கிற ஒரு கலைப்பயணம்னு தான் இத சொல்லணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த தத்துவத்த நம்ம முழுமையா புரிஞ்சுக்க, அவர் எடுத்த அந்த முதல் பிரம்மாண்டமான படைப்பிலிருந்தே ஆரம்பிக்கலாம். அதாவது க்ளோஸ்லி வாட்ச்டு ட்ரெயின்ஸ். 1966ஆம் ஆண்டு வந்த படம். இந்த வருஷம் அந்த படத்துக்கு 60வது ஆண்டு நிறைவு இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த கதையோட நாயகன் மில்லோஸ் அப்படிங்கிற ஒரு சாதாரண ரயில் நிலைய பணியாளன். அவன் கண் முன்னாடியே நாசி படைகளோட ராணுவ ரயில்கள் போயிட்டு இருக்கு. ஊரை காப்பாத்த கிளர்ச்சியாளர்கள் அந்த ரயில்களை கவிழ்க்க பிளான் பண்றாங்க. ஆனா, இவ்ளோ பெரிய விஷயங்கள் நடக்கும்போது மிலோஸோட மொத்த கவனமும் ஒரு பொண்ணு மேல தான் இருக்கு. எனக்கு இங்க தான் ஒரு சின்ன நெருடல் வருது. என்ன நெருடல்? சொல்லுங்க. அதாவது, இவ்ளோ பெரிய வரலாற்று துயரத்தை ஒரு டைரக்டர் சும்மா இருட்டடிப்பு செய்யற மாதிரி இல்லையா இது? ஒரு சாதாரண மனிதனோட தனிப்பட்ட பிரச்சனைகளை ஏன் இப்படி பூத கண்ணாடி வச்சு பார்க்கணும்? இங்க தான் ஒரு விஷயத்த சினிமா விமர்சகர்கள் இலகுவான தீவிரம்னு சொல்றாங்க. அதாவது லைட் ஹார்ட்டட் சீரியஸ்னஸ். இது கண்டிப்பா இருட்டடிப்பு கிடையாது. மனித இயல்பு மேல பாய்ச்சுற ஒரு மிக ஆழமான வெளிச்சம். மனித இயல்பு மேல வெளிச்சமா? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதாவது போரோட கொடூரத்தை காட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மென்சல் என்ன நினைச்சாருன்னா, வாழ்க்கை ஏற்கனவே ரொம்ப கொடூரமா தான் இருக்கு. அது ஏன் திரும்பவும் திரையில ரத்தமும் சதையுமா காட்டணும்? ம், அவர் யோசனை வித்தியாசமா இருக்கு. ஆமா, நாம வாழ்வதன் மூலமாவே நம்ம தைரியத்தை நிரூபிப்போன்னு அவர் நம்பினார். ஒரு பெரிய சர்வாதிகார ஆட்சி நடக்கும்போது உங்களோட அன்றாட வாழ்க்கையே சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்க இழக்காம இருக்கிறதே அந்த சர்வாதிகாரத்துக்கு எதிரான மிகப்பெரிய வெற்றி தான். வாவ்! வாழ்வதின் மூலமே தைரியத்தை நிரூபிப்பது. இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற அரசியல் ரொம்ப வீரியமானது. கண்டிப்பா. இந்த அசாதாரணமான அணுகுமுறை தான் அவருக்கு மான்ஹெம் கிராண்ட் பிரிக்ஸ் விருதையும் சிறந்த வெளிநாட்டு படத்துக்கான ஆஸ்கர் விருதையும் வாங்கி கொடுத்துச்சு. ஆஸ்கர் வாங்கின ஒரு டைரக்டர்னா, அதுக்கப்புறம் அவர் அந்த நாட்டோட சினிமா சக்கரவர்த்தியா மாறி இருக்கணுமே. ஆனா மென்சலோட பயணம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சரிவு சந்திச்சதுன்னு தான் வரலாறு சொல்லுது. ஆமா. ஆனா அந்த சரிவுக்கு காரணம் அவரோட திறமை குறைஞ்சது கிடையாது. அவரை சுத்தி இருந்த அரசியல் சூழல் தான் காரணம். எப்படிப்பட்ட அரசியல் சூழல்? 1960களோட கடைசியில செக்கோஸ்லோவாக்கியால ஒரு சின்ன அரசியல் வசந்தம், அதாவது ப்ராக் ஸ்பிரிங் வந்துச்சு. கலைஞர்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்சது. ஓ, நல்லதுதானே. நல்லதுதான். ஆனா அது சில மாசங்கள் கூட நீடிக்கல. சோவியத் யூனியன் பீரங்கிகள் வீதியில் இறங்கி அந்த சுதந்திரத்தை நசுக்கிட்டாங்க. இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தணும். கட்டுரையில இருக்கிற இந்த அரசியல் பார்வைகளை நாம எந்த சார்பும் இல்லாம அப்படியே ஒரு தகவலா தான் இங்க பதிவு செய்றோம். கண்டிப்பா. நாம எந்த அரசியல் நிலைப்பாட்டையும் இங்க எடுக்கல. சரி, அந்த நேரத்துல மென்சல் என்ன பண்ணாரு? அந்த நேரத்துல 1969ல மென்சல் லார்க்ஸ் ஆன் அ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை எடுத்தாரு. ஆனா அந்த படம் வந்த உடனே சென்சார் அதிகாரிகளால தடை செய்யப்பட்டு பெட்டிக்குள்ள முடக்கப்பட்டுச்சு.
ஒரு ஆஸ்கர் டைரக்டரோட படத்தா அடுத்த சில வருஷத்திலேயே தடை செய்றாங்கன்னா அப்படி என்ன அந்த படத்துல இருந்துச்சு? அவ்ளோ ஆபத்தான படமா அது? அதிகார வர்க்கத்துக்கு அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான படம் தான். அந்த கதையோட களம் ஒரு பழைய இரும்புகளை உருக்குற ஆலை. அங்க வேலை செய்றவங்க யாரு தெரியுமா? யாரு? சாதாரண தொழிலாளர்களா. இல்ல, முந்தைய முதலாளித்துவ சமூகத்தைச் சேர்ந்த தத்துவவாதிகள், பேராசிரியர்கள், அப்புறம் இசைக்கலைஞர்கள். புதிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அவங்களுக்கு மறுவாழ்வு தர்றோன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி இந்த கொடூரமான வேலையை செய்ய வைக்கிறாங்க. ஓ, இது ரொம்ப கடுமையான அடக்குமுறையாச்சு. மென்ஷல் இதை எப்படி திரையில காட்டினாரு? இத அவர் ஒரு கோபமான பிரச்சாரமா காட்டல. ரொம்ப ரொம்ப நுட்பமான நகைச்சுவையோட காட்டுனாரு. அவங்க இரும்புகளை உருக்கிக்கிட்டே தத்துவங்களை பேசுவாங்க. ஓ, இப்போ புரியுது. சர்வாதிகாரிகளுக்கு துப்பாக்கியை கண்டா கூட பயம் இருக்காது. ஆனா தங்களை பார்த்து யாராவது சிரிச்சிட்டா ரொம்ப பயம் வந்துடும் இல்லையா? சரியா சொன்னீங்க. அடக்குமுறைய பார்த்து மக்கள் அழுகிற வரைக்கும் அதிகாரிகளுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அந்த அபத்தத்தை பார்த்து மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டா அதிகாரத்தோட பலம் உடைஞ்சிடும். அதனால தான் சென்சார் அதிகாரிகள் பயந்து போய் படத்தை தடை பண்ணிட்டாங்களா? ஆமா, அந்த படம் சுமார் 20 வருஷம் இருட்டறையில முடுங்கி கிடந்துச்சு. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, 1990ல பெர்லின் திரைப்பட விழாவுல இந்த படம் திரையிடப்பட்டு கோல்டன் வேர் விருதை ஜெயிச்சுது. 20 வருஷமா? ஒரு கலைஞனுக்கு இதை விட பெரிய வலி இருக்கவே முடியாது. ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. கேளுங்க, என்ன சந்தேகம்? பொதுவா ஒரு கலைஞனோட படைப்பு இப்படி முடக்கப்பட்டா அவர் என்ன செய்வார்? ரொம்ப கோபப்படுவார், இல்லனா அதிகாரிகளுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவார். பல லட்ச இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி ஹாலிவுட்டுக்கு போனாங்க இல்லையா? ஆமா, நிறைய பேர் அப்படி தப்பிச்சு போனாங்க. ஆனா மென்சல் அதையெல்லாம் செய்யாம, அதிகாரிகளோட சண்டை போடாம அமைதியா அடுத்த 5 வருஷம் சினிமாவையே விட்டுட்டு நாடகத்துறைக்கு போயிட்டாரு. இது ஒரு விதமான தப்பிக்கும் மனப்பான்மை. சொல்லப்போனா ஒரு கொலைத்தனம் மாதிரி தானே தெரியுது. நீங்க கேக்குற இதே கேள்வியை தான் அப்போ பலரும் கேட்டாங்க. அவர் சமரசம் செய்துகிட்டாருன்னு முத்திர குத்துனாங்க. ஆனா மென்சலோட வாழ்க்கைய ஆழமா படிச்சா இது கோழைத்தனம் கிடையாதுன்னு புரியும். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அமைதியான கண்ணியம்னு தான் சொல்லணும். அவர் தன்னை ஒரு தியாகியாவோ ஒரு மாபெரும் ஹீரோவாவோ காட்டிக்க விரும்பல. நாட்டை விட்டு ஓடுறது தான் உண்மையான தப்பிக்கும் மனப்பான்மைன்னு அவர் நினைச்சாரு. அப்படி என்றால் நாடகத்துறைக்கு போனதுல என்ன ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க? நாடகம் சினிமாவை விட மக்களுக்கு ரொம்ப நெருக்கமானது. சினிமா ஒரு பெரிய இயந்திரம். அரசாங்கம் அதை ஈஸியா முடக்கிடலாம். ஆனா நாடகம் அப்படி இல்ல. ஓ ஆமா, லைவ் பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு அது. எக்ஸாக்ட்லி. அவர் பிராக், பாசல், போச்சும் அப்படிங்கிற இடங்கள்ல நாடகங்களை இயக்கினார், நடிச்சார். நீங்க என் கேமராவை புடுங்கலாம், ஆனா என் கலையையும் சிரிப்பையும் முடக்க முடியாதுன்னு அரசுக்கு சொல்லாம சொன்னாரு. வாவ், சத்தமில்லாத எதிர்ப்பு எவ்வளோ வலிமையானதுன்னு இப்போ நல்லா புரியுது. சரி, அந்த 5 வருஷம் நாடக பயணத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவர் சினிமாவுக்கு வர்றாரு இல்லையா? ஆமாம். இந்த முறை அவர் தலைநகர் அரசியலை விட்டுட்டு கேமராவை கிராமப்புறங்களை நோக்கி திருப்புறாரு. எ காட்டேஜ் நியர் தி வுட்ஸ், கட்டிங் இட் ஷார்ட், அப்புறம் மை லிட்டில் வில்லேஜ் மாதிரி படங்கள் எடுக்கிறாரு. மை லிட்டில் வில்லேஜ் 1985ல ஆஸ்கார நூல் இழையில தவறவிட்ட படம் தானே? ஆமா, அதே படம்தான். இந்த கிராமத்து படங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது நம்ம ஊர் டீ கடைகள்ல நடக்கிற சாதாரண விவாதங்கள் மாதிரி இருக்கு. உங்களோட ஒப்பிட ரொம்ப சரியா இருக்கு. அதாவது எங்க பார்த்தாலும் அரசியல் சூழ்ச்சிகள், பொய்கள்னு இருக்கிற உலகத்துல கிராமத்து மனிதர்களோட அந்த சின்ன சின்ன முட்டாள்தனங்கள் தான் உண்மையான மனித இயல்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. 100க்கு 100 உண்மை. நகரத்தோட போலித்தனங்கள்ல இருந்து தப்பிக்க அவர் கிராமத்தோட யதார்த்தத்துக்குள்ள நுழைஞ்சாரு. அந்த மை லிட்டில் வில்லேஜ் படத்துல அவர் காட்டு உலகம் ரொம்ப அபாரமானது. அதுல வர்ற சில கதாபாத்திரங்கள் என்னை ரொம்பவே கவர்ந்துச்சு. அந்த நகர அதிகாரி கேரக்டர் பாத்தீங்களா? ஆமா, கிராமத்துல வீடு வாங்க ஆசைப்படுற அந்த அதிகாரி தானே? அதேதான். தூய்மையான கிராமத்துல வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு மனவளர்ச்சி குன்றிய அனாதையோட வீட்டை பிடுங்க பிளான் பண்ணுவான். நகர மனிதர்களோட பேராசையை காட்டுது இது. ஆனா மென்சல் இதை ரொம்ப கோவமா காட்டலையே. அதுதான் அவரோட திறமையே. அவர் யாரையும் கெட்டவர்கள்னு முத்திர குத்துறது கிடையாது. மெல்லிய நையாண்டியோட அந்த பேராசையை தோலுரிப்பாரு. இன்னொரு கேரக்டர் பாருங்க, அந்த குடிக்கார மருத்துவர். ஓ ஆமா, காரை ஓட்டிட்டு போய் மரத்துல மோதுவாரு. ஆனா இயற்கை கவிதைகளை ரொம்ப உணர்ச்சிபூர்வமா வாசிப்பாரு. இது கேட்கறதுக்கே ரொம்ப முரண்பாட்டா நகைச்சுவையா இருக்கு. அதே போல அந்த லாரி டிரைவரோட உதவியாளன் கொட்ற பொருளெல்லாம் உடைச்சிட்டே இருப்பான். இந்த பலவீனங்களை நாம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, மென்சலோட நகைச்சுவை ஒரு பாதுகாப்பு வால்வ் மாதிரி செயல்பட்டுச்சு. பாதுகாப்பு வால்வா? ஒரு பிரஷர் குக்கர்ல இருக்கிற மாதிரி சொல்றீங்களா? அதேதான். சமூகத்தோட மொத்த அழுத்தத்தையும் ஒரு மெல்லிய சிரிப்பா வெளியேத்தினாரு.
மனிதர்கள் முழுமையானவர்கள் கிடையாது, பலவீனமானவர்கள்னு அவர் சொல்றாரு. அதற்காக அவங்கள வெறுக்க கூடாது. அவங்களோட குறைகளை தண்டிக்காம அது ஒரு நகைச்சுவையா கொண்டாடுறது தான் மென்சலோட தனித்துவம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்கு. அவரோட இந்த சிந்தனைகளுக்கு 2 முக்கிய எழுத்தாளர்கள் காரணமா இருந்திருக்காங்க. போகுமில் ஹ்ராபல் மற்றும் விளாடிஸ்லாவ் வான்சுரா. இதுல அந்த வான்சுராவோட மரணம் என்ன ரொம்பவே உலுக்கிடுச்சு. ஆமா, அது செக்கோஸ்லோவாக்கியா வரலாற்றோட ரொம்ப இருண்ட பக்கம். வான்சுரா ஒரு சிறந்த எழுத்தாளர். ஆனா 1942ல நாசி கெஸ்டாப்போக்களால அவர் கொடூரமா சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒரு தேசத்தோட அறிவுஜீவியை கொல்றது மூலமா ஒட்டுமொத்த தேசத்தையும் பயமுறுத்தலான்னு நாசிகள் நினைச்சிருக்காங்க. தனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படைப்பாளி சுட்டுக் கொல்லப்படுறாரு. இவ்ளோ பெரிய தனிப்பட்ட வலிய வச்சுட்டு தான் மென்சல் இப்படிப்பட்ட நகைச்சுவை படங்கள் எடுத்திருக்காரு. உண்மைதான். ஆனா இப்படி படங்கள் எடுக்கும்போது அவர் மேல சில கடுமையான விமர்சனங்களும் வந்துச்சு. இந்த இடத்துலயும் நாம அந்த விமர்சனங்களை நடுநிலையா தான் பார்க்கணும். பழமைவாதிகள் என்ன சொன்னாங்கன்னா, சமூகத்துல இவ்ளோ கொடூரமான அடக்குமுறை நடக்கும்போது இவர் அதெல்லாம் மூடி மறைக்கிறாருன்னு விமர்சிச்சாங்க. இது கேட்கறதுக்கு ஒரு நியாயமான வாதம் மாதிரிதானே தோணுது. ஒரு கலைஞர்னா சமூகத்தோட ரணங்களை திரையில காட்டணும்னு அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. இதுக்கு மென்சல் என்ன முதல் சொன்னாரு? நகைக்கிறது தான் சிறந்தது. அதாவது இருளை இருளால் வெல்ல முடியாது, நகைச்சுவை தான் நிரந்தர தீர்வை தரும்னு ஆழமா நம்பினாரு. ஒரு மாபெரும் தத்துவம் இது. இருள மறுக்காம அதை எதிர்கொள்ள சிரிப்புங்கிற மாற்று வழியை முன் வச்சது உண்மையிலே ஒரு மாபெரும் சாதனை. கண்டிப்பா. சரி, இந்த மாபெரும் கலைஞரோட வாழ்க்கையோட இறுதி கட்டத்தை பத்தி பேசும்போது நடந்த ஒரு சம்பவம் என்ன ரொம்ப நிகழ வச்சுது. இது கேக்குற உங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இது நம்ம திருவனந்தபுரத்துல நடந்த சம்பவம். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான உணர்வுபூர்வமான ஒரு தருணம் அது. மென்சில் பலமுறை இந்தியாவுக்கு வந்திருக்காரு. கேரளா சர்வதேச திரைப்பட விழாவுல கலந்துக்க திருவனந்தபுரத்துல இருக்கிற கைராலி தியேட்டருக்கு முன்னாடி அவர் நின்னுட்டு இருந்திருக்காரு. உலகமே கொண்டாடுற ஒரு ஆஸ்கார் இயக்குனர் அவரு. ஆனா அங்க என்ன நடந்துச்சு? அவர் எந்த பந்தாவும் இல்லாம அங்க இருந்த ஒரு சின்ன பொண்ணு கூட ஒரு குழந்தைய போலவே ரொம்ப குதூகலமா விளையாடிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு உள்ளூர் சினிமா ரசிகர் அவர்கிட்ட போய், சார் உங்க அடுத்த படம் என்னன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மென்சல் என்ன சொன்னாரு? அவர் கொஞ்சம் கூட தயங்காம தன் கூட விளையாடிட்டு இருந்த அந்த சிறுவியை காட்டி, இவள் தான் என் புதிய படம் அன்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமா சிரிச்சிருக்காரு. இத கேட்ட சுத்தி இருந்த எல்லாருமே வாய் விட்டு சிரிச்சிருக்காங்க. இதுதாங்க ஜெரி மென்சலோட ஒட்டுமொத்த வாழ்க்கையோட சாராம்சம். அவர் சினிமாவையும் வாழ்க்கையும் தனித்தனியா பார்க்கவே இல்ல. சரியா சொன்னீங்க. உலகமே அரசியல் தத்துவம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சிறுமியோட புன்னகையில அவர் ஒரு முழு திரைப்படத்தோட அழக பார்த்திருக்காரு. ஆமா, வாழ்வோட ரொம்ப சாதாரண தருணங்கள்ல அசாதாரணமான அன்பை கண்டுபிடிச்சார் அவரு. நாம இந்த ஆழமான பகுப்பாய்வோட இறுதிக்கு வந்துட்டோம். மென்சலோட உலகம் ரொம்ப விசித்திரமானது, சோகங்கள் நிறைஞ்சது, ஆனா எல்லாவற்றுக்கும் மேலா நகைச்சுவையால நிரம்பியது. இத சுருக்கமா சொல்லணும்னா, மார்க் ட்வெயின் சொன்ன ஒரு புகழ்பெற்ற மேற்கோள் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன மேற்கொள்ளுது? சிரிப்பின் தாக்குதலுக்கு முன்னால் எந்த ஒரு விஷயமும் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. எவ்ளோ வலியும் அதிகாரமும் இருந்தாலும் உண்மையான ஒரு புன்னகைக்கு முன்னாடி அது சுக்குநூறா உடைஞ்சிடும்னு மென்சலோட வாழ்க்கை நமக்கு நிரூபிச்சிருக்கு. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். நாம ஆரம்பத்துல பேசின அந்த இருண்ட வரலாற்று சுவர்களை உடைக்க மென்சல் கோபத்தையோ துப்பாக்கியையோ பயன்படுத்தல. மனிதர்களோட சின்ன சின்ன முட்டாள்தனங்கள் மேல இருக்கிற அன்பத்தான் ஆயுதமா பயன்படுத்தினாரு. கண்டிப்பா அது ஒரு அருமையான பாதுகாப்பு வாழ்வா இருந்துச்சு. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. நீங்க தினமும் சந்திக்கிற கடினமான பிரச்சனைகள், வேலையிடத்து அழுத்தங்கள், இல்லனா தனிப்பட்ட இழப்புகளை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அந்த நேரங்கள்ல நாம எவ்வளவு விரக்தி அடைறோம். ஒருவேளை இந்த பரபரப்பான உலகத்துல உங்களோட மிக கடினமான பிரச்சனைகளை ஜெரி மென்சல் மாதிரி நீங்களும் ஒரு புன்னகையோட அணுகுனா என்ன நடக்கும்? நீங்களும் உங்க வாழ்க்கையோட இருண்ட பக்கங்களை நகைச்சுவைங்கிற ஆயுதத்தால வெல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விரிவான உரையாடலை கேட்டதற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.